Good morning, all of you. Welcome to our page. இன்னைக்கு நாங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் கன்செப்ட் ஒன்று பார்ப்போம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜெனரேஷன். கம்ப்யூட்டர்ல நாங்கள் ஹை லெவல் லாங்குவேஜஸை பாவித்து ப்ரோக்ராமிங் செய்யலாம். ஆனால் ஹை லெவல் லாங்குவேஜுக்கு முதல் இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஜெனரேஷன் எப்படி இருந்தது என்றதை நாங்கள் பார்ப்போம். அநேகமாக ஜெனரேஷன் அநேகமாக கம்ப்யூட்டர் சைட்டில் கம்ப்யூட்டர் படிக்க கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் என்று படிச்சிருப்பீங்க. அடுத்தது நெட்வொர்க் ஜெனரேஷன் இருக்குது. இப்படி ஜெனரேஷன் நிறைய இருக்கு. ஸோ அதே அந்த வழியில நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜெனரேஷனை பற்றி பார்க்க போறோம். ஸோ இதுல 4 வகையான ஜெனரேஷன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜெனரல்ல பாத்தீங்கன்னு சொன்னா மெஷின் லாங்குவேஜ் பயன்படுத்தப்பட்டது, அதாவது இயந்திர மொழி. கம்ப்யூட்டருக்கு 0,1 நீங்க பயன்படுத்தப்பட்டது. மெஷின் லாங்குவேஜ் சொன்னா 0,1. ஸோ ஆகவே கம்ப்யூட்டர் டிரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்ப எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவையில்லாம இருந்தது. ஆனா செகண்ட் ஜெர்னில பாத்தீங்கன்னு சொன்னால் சிம்போலிக் லாங்குவேஜ் ஒன்று உருவாக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா ஹியூமனுக்கு 0,1ல கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கஷ்டமாக இருந்தபடியால் அவன் வேறு ஒரு வழியை கையாள பார்க்க. ஆகவே லாங்குவேஜ அசம்பிளி என்ற ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறார். அதை நாங்கள் ஒருங்கு சேர்ப்பு மொழி என்று சொல்லுவோம். அதுக்கு ஒருங்கு சேர்ப்பி என்ற மொழி மாற்றி அசம்பிளர் என்றது என்ன சொன்னா சிம்போலிக்ல இருக்கிறது 0,1 மாத்தவன். ஸோ தேர்ட் ஜெர்னில அண்ட் ஃபோர்த் ஜெர்னில பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல இருந்த சிக்கெட்பாடுகளை தவிர்க்கிறதுக்காக ஹை லெவல் லாங்குவேஜை உருவாக்கின. தேர்ட் ஜெர்னில உருவாக்கப்பட்ட விபி, கோபோல் போன்ற ஹை லெவல் லாங்குவேஜ். ஃபோர்த் ஜெர்னில C++, சி ஷார்ப், ஜாவா அப்படியான ஹை லெவல் லாங்குவேஜ் உருவாக்கப்பட்டது. ஸோ ஆகவே இங்கேயும் எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவைப்பட்டது. ஆகவே இங்க கம்பைலர் இன்டர்பிரிட்டர், அதாவது தொகுப்பி வரிமொழி மாற்றி என்ற டிரான்ஸ்லேட்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இது அடிக்கடி எம்சிக்குள்ள கேட்கறது இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் வேற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட சந்திப்போம்.